Hello friends, welcome to Trona Academy. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th நியூ சமச்சீர் புக்ல உள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ல உள்ள 50 क्वेश्चंस பார்க்க போறோம் சரிங்களா. சோ நம்மளுக்கு வந்து 6th புக்ல வந்து அந்த அளவு கண்டென்ட் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு இயரா சேர்த்து 50 क्वेश्चंस ரெடி பண்ணிருக்கோம் ஓகேவா. சோ எல்லா क्वेश्चंस கண்டிப்பா நல்ல வர்த்தா இருக்கும். நீங்க டெஸ்ட் முடிச்சிட்டு ஒன் டைம் அதை ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம். பாவேந்தர் புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவரின் இயற்பெயர் என்ன? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கனக சுப்புரத்தினம் ஓகேவா. ஸோ நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்டே ஆப்ஷன் ஏ இருக்கிறதுனால பாரதிதாசன் போடுறீங்க. நான் என்ன கேட்டிருக்கேன்னா இயற்பெயர் ஓகேவா. ஸோ இயற்பெயர்ங்கிறதுனால கனக சுப்புரத்தினம் தான் வரும் சரிங்களா. அடுத்த செகண்ட் கொஸ்டின், பூவின் 7 நிலைகளில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேன்மை சரிங்களா. ஸோ அலர் செம்மல் முகை இதெல்லாமே அந்த பூவின் நிலைகள்ல உள்ள ஒண்ணு, மேன்மை மட்டும் கிடையாது. அடுத்த தேர்ட் கொஸ்டின், பொறுத்துக. அரசனு எந்த நூல்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, மகிழ்ச்சினு எந்த நூல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொறுத்துங்க. பின்னாடி டேபிள் காலம்ல ஒன்று இருக்கும் இல்லையா இந்த மாதிரி. ஸோ அது ரொம்பவே முக்கியம், கண்டிப்பா அதை நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 4 2 1 ஓகேவா. நீங்க வந்து பொருத்தி பார்த்தா கரெக்டா மேட்ச் ஆகும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், தமிழன் கிளவியும் அதனோடு என்ற மேற்கோள் உடைய நூல் எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் ஓகேவா. தமிழ்னு சொல்லிட்டு அதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின், மழையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாத இணையை தேர்ந்தெடுக்கவும். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நற்றிணை மற்றும் பதித்து பத்து ஓகேவா. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஸோ என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இணை தான் கேட்டிருக்கேன் இல்லையா. ஸோ என்னன்னா பரிபாடல்ல மழையை பத்தி சொல்லியிருப்பாங்க, இங்கேயும் வருது இங்கேயும் வருது. ஸோ மூணுத்துலயும் பரிபாடல் பத்தி வருது. பட் இந்த நற்றிணை பதிற்று பத்துல மழை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க சரியா. ஸோ அதனால அதுதான் ஆன்சர். அடுத்த சிக்ஸ்த் கொஸ்டின், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிரினங்களை வகைப்படுத்திய நூல் எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஓகேவா. அடுத்து செவன்த் கொஸ்டின், சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றிணை ஓகேவா. ஸோ நரம்பால தச்சாங்க அங்கக்குள்ள நரம்பு நற்றிணை. ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. அடுத்து எய்த் கொஸ்டின், வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? நீங்க அப்படியே மாத்தினா கூட டிரான்ஸ்லேட் பண்ணா கூட ஆன்சர் வந்துரும் இல்லையா.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குரல் தேடல். வாய்ஸ்னா என்ன? குரலா. சர்ச்னா என்ன? தேடுறது. ஸோ குரல் தேடல். அடுத்து 9th கொஸ்டின், ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அரை மாத்திரை. ஓகேவா? ஸோ ஆயுத எழுத்து அரை மாத்திரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10th கொஸ்டின், கீழ்கண்ட கவிஞர்களை அவர்கள் இலக்கியத்தோடு பொருத்தி தவறானவற்றை நீக்குக. கவிஞர்கள் அவங்க சொன்ன டயலாக், அவங்களோட புகழ்மிக்க வரிகள், கவிதை வரிகள். ஓகேவா? இதுல பொருந்தாத தவறான ஒண்ணு இருக்கு, அது எதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புலவரேறு கிடையாது, பாவலரேறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் ஊழி பல நூறு கண்டதுவான்னு பாடியிருப்பாங்க. சரியா? அடுத்து 11th கொஸ்டின், பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது. பழமொழினா எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சுருங்க சொல்றது. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் பழமையானது, பழமொழிங்கிறதால பழமையானதுன்னு சொல்றீங்க, பட் அது வந்து தப்பு. ஸோ சுருங்க சொல்றது தான் பழமொழியோட சிறப்பு. ஏன்னா பழமொழிங்கிறது சுருக்கமாக தானே இருக்கும், பட் அதுல நிறைய பொருள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க. அடுத்து 12th கொஸ்டின், பாரதிதாசன் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு டேஷ் வால் போன்றது என்றார் எனில் கோடிட்ட இடத்தில் வரவேண்டிய வார்த்தை என்ன? இந்த கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ எல்லாமே மைன்யூட்டா படிக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வைரத்தின் வால். இந்த வைரத்தின் வால் தான் கரெக்டான ஆன்சரா வரும். ஓகேவா? அடுத்த 13th கொஸ்டின், தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கனிச்சாறு. ஓகேவா? அடுத்து 14th கொஸ்டின், பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழர் நிலம். ஓகேவா? இப்படி ஒரு இதழ் அவர்கிட்ட இல்ல, தென்மொழி தமிழ் நிலம் தமிழ் சிட்டு தான் அவருடைய இதழ்கள். ஓகேவா? அடுத்து 15th கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களில் தவறானது எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ் பிளஸ் எங்கள் அப்படிங்கிறது தமிழெங்கள் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வராது, தமிழெங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரியா? அடுத்து 16th கொஸ்டின், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா அப்படியே வஞ்சி காண்டம் பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடுறீங்க, பட் இது தப்பு. சரியா? ஸோ நம்ம கொஷினையும் கரெக்டாக கடைசி வரைக்கும் தெளிவாக படிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்டாக கடைசி வரைக்கும் படிக்கணும். ஓகேவா? கடைசியில் சிலப்பதிகாரம் இருக்கு பாருங்க, இதுதான் அந்த நூல். சரியா? அடுத்த 17th கொஸ்டின், வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது?
அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பதிற்று 10. ஓகேவா? ஸோ காயத்தை வந்து ஊசியால தைக்கிறாங்க, அதோ 10 ஊசியால தைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 18th கொஸ்டின். பாரதிதாசன் குறித்த கூற்றுகளில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? பொறுமையா படிச்சு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். சரியா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இவரின் பெயர், இவரோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம் தான். ஓகேவா? சுப்புரத்தினதாசன் கிடையாது. சுப்புரத்தினதாசன்ங்கிறது யாரு? சுரதா இல்லையா? ஸோ இங்க வந்து மாத்திருக்கு. ஸோ இதான் தவறானது. ஓகேவா? அடுத்து 19th கொஸ்டின். கீழே உள்ள எந்த இணை பொருந்தாதது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படிங்கிறது கார் 40ல வரும். ஓகேவா? அங்க கலவழி 40ன்றது தப்பு. ஸோ இப்போ இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எழிலிங்கிறவங்க கார்ல போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார் 40 தான் இதுக்கு வரும். ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 20th கொஸ்டின். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எந்த தலைப்பின் கீழ் வரும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ். ஓகேவா? நான் என்ன கேட்டிருக்கேன்னா, எந்த தலைப்பின் கீழ்னு கேட்டிருக்கேன். ஒரு சிலர் கவிதை நூல்னு பார்த்தோன்னே பாரதிதாசன் கவிதைகள்னு போடுறீங்க. பட் அது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஸோ பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல்ல தமிழ் என்ற தலைப்பின் கீழே தான் அந்த பாட்டு வந்து வரும். சரிங்களா? அடுத்து 21st கொஸ்டின். தற்கால இலக்கிய மரபாக மாறிவிட்ட கீழ்கண்ட ஒன்று எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ் வணக்கம். ஓகேவா? எல்லாரும் தமிழ் மொழியை வணங்கிட்டு தான் பாட்ட ஆரம்பிப்பாங்க, கவிதையை ஆரம்பிப்பாங்க. சரியா? அடுத்து 22வது கொஸ்டின். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வலஞ்சுழி எழுத்துக்களா தான் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் இருக்கும். சரியா? அடுத்து 23வது கொஸ்டின். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிவுமதி அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. சரியா? அடுத்து 24th கொஸ்டின். தமிழுக்கு இணையான வார்த்தைகளை கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ் கவிதைக்கு வால் போன்றது. பட் இந்த வால் கிடையாது, இந்த வால் வரும். சரிங்களா? ஸோ மற்ற எல்லாமே கரெக்டு, இதுதான் தப்பு. ஸோ இதான் ஆன்சர். அடுத்து 25th கொஸ்டின். பூவின் 7 நிலைகளை முறையாக வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட கரெக்டான வரிசை. அடுத்து 26th கொஸ்டின்.
பெருஞ்சித்திரனார் எழுதிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8 தொகுதிகளை கொண்டது. சரியா? அடுத்து 27th கொஸ்டின். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். ஓகேவா? ஸோ அவங்க தான் பெரும்பாலும் தமிழ் மொழியை வந்து தாய்நாடு தாய் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் பாடியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 28th கொஸ்டின். தமிழில் உள்ள இடஞ்சொழி எழுத்துக்கள் கீழ்கண்ட எது ஒன்று பொருத்தமற்றது? ஸோ இந்த 4த்துல 3 வந்து இடஞ்சொழி எழுத்துக்கள், 1 மட்டும் கிடையாது. அது எதுன்னு சொல்லுங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இடஞ்சுழி வலஞ்சுழினா என்ன? வலஞ்சுழினா இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஈ இப்படி ஸ்டார்ட் ஆகுதா? அடுத்து இடஞ்சுழி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கமா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வலஞ்சுழி இடஞ்சுழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து 29th கொஸ்டின். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலைக்குரியவராக கருதப்படும் மன்னர் யார்? அத்திமலர் வந்து யாரு? இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதுல சேர, சோழ, பாண்டியர், இந்த 3 பேர்ல யாரோடது அத்திமலர்? அத்திமாலை யாரு சூடுவாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோழர்கள் தான் அத்திமலர் சூடுவாங்க. ஓகேவா? அடுத்து 30th கொஸ்டின். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அடுத்து 31வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் பாரதியார் இயற்றிய நூல்களாக கருதப்படாதது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஞானசாகரம் அப்படிங்கிறது பாரதியாரது கிடையாது. ஓகேவா? ஸோ ஞானரதம் அப்படிங்கிறது அவங்களோடது. சரி, ஓகே. உங்களுக்கான கொஸ்டின், ஞானசாகரம் அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து 32வது கொஸ்டின். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீராயின் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்திமுத்த புலவர் தான் இந்த மாதிரி பாடியிருப்பாங்க. சரியா? அடுத்து 33வது கொஸ்டின். கிழவனும் கடலும் என்ற நூலை படைத்தவர் யார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவங்க தான் இந்த நூலை படைச்சிருக்காங்க. சரியா? அடுத்து 34வது கொஸ்டின். கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசை பெற்றது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1954. ஓகேவா? ஸோ நீங்க கிழவனும் கடலும் அப்படிங்கிறது எர்னஸ்ட் ஹெமிங்வே அவங்களோடது ஞாபகம் இருந்துச்சுன்னா, எர்னஸ்ட் அப்படிங்கிறவங்க 5 லெட்டர் வரும் இல்லையா? ஹெமிங்வேனா 4 லெட்டர். ஸோ 5 4 சேர்ந்தா 54. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து 35வது கொஸ்டின்.
உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை தான். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிக் கடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து தூரமா இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த நெடுந்தொலைவு போற அளவுக்கு ஒரு பறவை எதுனா ஆர்டிக் ஆலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 36வது கொஸ்டின். பறவைகள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வலசை போதல். அடுத்து 37வது கொஸ்டின். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் சலீம் அலி அவர்கள் தான். ஓகேவா? அடுத்து 38வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3421 தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து 39வது கொஸ்டின். உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ புக்கில் டேட்லாம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அது படிச்சாகணும் இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் நிறைய கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 20 தான். ஓகேவா? அடுத்து 40வது கொஸ்டின். பறவைகள் பற்றிய படிப்பானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து 41வது கொஸ்டின். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் தனது பாடல்கள் வழியாக பாடுபட்டவர் யார்? இந்த பாரதிதாசன் பாரதியார் வந்தாலே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிரும் இல்லையா? நானா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாரதிதாசன் பாரதியாரை பத்தி தனித்தனியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சு படிச்சா மட்டும்தான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பாரதியார் தான் இந்த மாதிரி பாடுபட்டவர். அடுத்து 42வது கொஸ்டின். மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மொழி தான் வந்துட்டு பிற உயிரினங்கள்ல இருந்து மனுஷரை வேறுபடுத்தி காட்டும். சரியா? அடுத்து 43வது கொஸ்டின். எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, புவியீர்ப்பு புலம். ஓகேவா? அதாவது நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதை வச்சு தான் வந்து பறவைகள் இடம்பெயருது இல்லையா? அடுத்து 44வது கொஸ்டின். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் யாருடைய படைப்பு? இந்த மாதிரி யாரு பாடியிருக்கா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்திமுத்த புலவர். ஓகேவா? அடுத்து 45வது கொஸ்டின். தமிழன் கண்டாய் என்பது யாருடைய கூற்று?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநாவுக்கரசர். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிருப்பீங்க, எங்க அப்பரை காணோம் அப்பரை காணோன்னு, அப்பரோட தேவாரத்தில் தானே இது சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி ஸ்டக் ஆயிருப்பீங்க. பட் அப்பரோட இன்னொரு பேர் என்ன? திருநாவுக்கரசர். ஓகேவா? ஸோ திருநாவுக்கரசருக்கு தான் அப்பர்னு பேர். ஸோ நம்ம வந்து கரெக்டாக யோசிச்சு போடணும். ஓகேவா? அடுத்து 46th கொஸ்டின். சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்துமே தான். ஓகேவா? ஸோ கப்பல் பறவை, கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை, ஸோ இது மூணுமே ஒரே பறவைக்கான பேர் தான். அதுதான் சிறகடிக்காம கடலையும் தாண்டி பறக்கும். ஓகேவா? அடுத்து 47வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கல்வியில் சிறந்தவர் அப்படிங்கிறது திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் கிடையாது. ஓகேவா? ஸோ தெய்வ புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதார், இதெல்லாம் நம்ம அதிகமாகவே கேள்விப்பட்ட பேர் தான். இதுதான் அவரோட சிறப்பு பெயர். ஓகேவா? அடுத்து 48வது கொஸ்டின். பாகற்காய் எவ்வாறு பிரிப்பாய்? ஆய்வு செய். பாகற்காயை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஓகேவா? அதாவது இனிப்பு அல்லாத காயை தான் இப்படி சொல்லுவாங்க. இனிப்பு அல்லாத காய் என்ன? பாகற்காய். பாகற்காய் கசக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து 49வது கொஸ்டின். மா என்ற ஒரு சொல் பெயருக்கு இணையான அர்த்தத்தில் கீழ் உள்ளதில் எது தவறு? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அழகுன்னு சொல்லிட்டு மாங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ மானா வண்டு துகள் அழைத்தல், இது எல்லாமே மீனிங் வரும், ஆனால் அழகுன்னு வராது. ஓகேவா? அடுத்து 50வது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். தமிழ் குறித்த கீழ்கண்ட சரியான வாக்கியங்களில் எது இடம் பெறாது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். ஓகேவா? இங்க உலகத்தைன்னு இருக்கு, இதுதான் தவறு. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 6th வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதால என்னன்னு தெரில. ஸோ நிறைய பேர் வந்து எல்லா கொஸ்டினுமே கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரியே அடுத்தடுத்த எல்லா இயலுமே நல்லா கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.